எல்லோருக்கும் வணக்கம். சிந்திச்சு வளர்ந்தவங்க, நிறைவாக சரியாக பேசுங்க. இன்னும் வளராதவங்க உங்களுக்கும் எல்லாரும் எதுவும் நடக்கலாம். யாரும் கஷ்டப்படுறாங்களோ இல்லை யாருமே ராஜா வாழ்றதில்ல, எல்லாருமே ராஜா வாழ்றதில்ல. யார் யார் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் தான் மாறும். ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, நல்லா இருக்கீங்க, படிக்க முடியாது. நல்லா அவனோட பிறப்பு ஒன்று பற்றி முழுமை விஷயம் தெரியாமல் பேசுகிறோம். அது எப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் மறந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலைமை ரொம்ப நல்லவனா ஞானியெல்லாம் வாழ வேணாம், கொடைவெல்லாம் வாழ வேணாம். மாதிரி இரவும் பகலும் மாதிரி அவங்களை புண்படுத்தாமல் அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் நம்ம பேசணும். இப்படி அவங்க தொந்தரவு பண்ண இருந்தாலே போதும், அவங்க மனசுக்கு போடுதானே. ஏன்னா வாழ்க்கையில் இழந்தவங்க ரொம்ப பேர் சோம்பேறி கொடுக்க தேவையில்ல, மரியாதை கொடுங்க, அன்பு கொடுங்க, காரணங்கள் இருக்குது, திருப்பி வரும். சரிங்களா? ஏன்னா அதை புண்பட்டவங்களை புரிஞ்சுக்காதவங்க யாரும் சொல்ல முடியாது இருப்பாங்க. ஆனால் ஒன்று சரிங்களா, இந்த வேதனை அனாவசியமாக பேசாமல் சாப்பிட கூட வேணாம், எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம். வயிற்று கொட்டிக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அது பெரிய ஒரு வெப்பன் தெரியுங்களா, அந்த எண்ணமே தெரியுங்களா, உங்களுக்கு பாதுகாக்க முடியும். கவனமாக இருங்க. இது முக்கால்வாசி வளர பிள்ளைங்க சொல்கிறோம். ஓகே சரிங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. பெரியவங்கள்ட்ட பேசுகிற மரியாதை, எப்படி பேசணும், யாருக்கிட்ட யோசித்து சிந்திச்சு பேசுங்க, ரொம்ப முக்கியம். எடுத்தெறிஞ்சு பேசிட்டு நாளைக்கு வருத்தப்படக்கூடாது. பின்னாடி என்ன நடக்கலாம். நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் நானும் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் திமுறை பேசுவேன், பெரிய பெர்ஃபெக்ட் மாதிரி. ஆனால் கடைசியா நான் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லல, சில காலகட்டத்தில் பெர்ஃபெக்டாக நடந்துக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிருக்கேன், நடத்தையில். ஆகவே பார்த்து பேசுங்க, பாவீங்க.